أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا الله يا ربي يا رحمانே, உன்னுடைய குர்ஆனை உன்னுடைய வார்த்தையை அழகான முறையில் படிப்பதற்கு விளங்குவதற்கு யா அல்லாஹ் அதன்படி செயல்படுவதற்கு ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். யா அல்லாஹ் எங்களிடமிருந்த இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் அழகான முறையில் நாங்கள் செயல்படுவதற்கும் பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். உள்ளத்தை பரிசுத்தமான நியத்தோட அல்லாஹோட துஆவோட செயல்படுங்க சிந்தனையோட பிறருக்கு எத்தி வைக்கணுங்கிற ஆர்வத்தோட இன்ஷா அல்லாஹ் தொடங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். சூரா அல் ஹிஜ்ர். இது ஒரு சிட்டியோட நேம். இது மக்காவுல இறக்கப்பட்டது. திருக்குர்ஆனுடைய 15வது அத்தியாயம். இதோட பெயர் அல் ஹிஜ்ர்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த அத்தியாயத்துல 80வது வசனத்துல அல் ஹிஜ்ருங்கிற பகுதியில வாழ்ந்த சமூதுங்கிற ஒரு சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். அதனால இந்த அத்தியாயத்துக்கு இந்த பெயர் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம மற்ற விளக்கங்களும் இதுக்கு இருக்கு. அதை நம்ம தப்சீர்ல பாத்துக்குருவோம். அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போறேன். சமூது கூட்டத்தார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கட்டடக்கலையில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மக்களா இருந்தாங்க. கல் மாளிகைகளை மலை குகைகள்ல எல்லாம் அமைச்சு அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அன்றைய ஷாம் இருக்குல்ல, சிரியா, அந்த நாட்டுல இருந்து மதினா நகருக்கு வரக்கூடிய வழியில முதல்ல சதூம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய சமுதாயத்தாரும் வாழ்ந்த இடம். அடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களோட சமுதாயமும் வாழ்ந்த இடம் மதியன். அதுக்கு அடுத்து இறுதியா சமூது கூட்டத்தார் வாழ்ந்த இந்த ஹிஜ்ர் பகுதி. இது மாதிரி அடுத்து ஒவ்வொருத்தரும் வாழ்ந்த பகுதிகள் ஒட்டி ஒட்டி அவங்க பக்கத்துல இருந்ததுனால அந்த 3 சமுதாயத்தார பற்றிய செய்திகளும் இந்த அத்தியாயத்துல அடுத்து வரக்கூடியதா இருக்குது. இதுல குட்டியா ஒரு வரைபடம் கூட கொடுத்திருக்கிறாங்க. தப்சீர் இருந்தா எடுத்து பார்க்கலாம். அடுத்து இந்த அத்தியாயத்துல இறை மறுப்பாளர்களின் பிடிவாதம் பாருங்களேன். இவ்வளவு விஷயத்த சொன்னதுக்கு பின்னாடியும் இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வார்த்தை இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை இதை எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத தெரியாத, படிக்க தெரியாத, எந்த விஞ்ஞான முன்னேற்றமே இல்லாத அந்த காலத்துல சொல்ல முடியும். இல்ல இது உண்மையிலேயே காட் பேட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்தும் இறை மறுப்பாளர்கள் என்ன செய்யறாங்க, புடிவாதமா இருக்கிறாங்க. அவங்களுடைய புடிவாதத்தை பத்தி சில விஷயங்களும் அல்லாஹ் அந்த சூறாவுல சொல்ல போறாங்க. அதுக்கடுத்து குர்ஆனை பாதுகாக்கிறது, அது அல்லாஹ்வுடைய வேலை. இந்த குர்ஆன்ல பாருங்களேன், யூதர்கள் செஞ்ச மாதிரி இடைச்சர்கள் இந்த பக்கத்துல அந்த ஓரத்துல இதையும் அதையும் கட் பண்ணி இடையில எதையாச்சும் சொருகலாம்னு எந்த ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் அதுல இருக்கக்கூடிய ஒரு டாட், ஒரு புள்ளிய கூட மாத்த முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பொறுப்பேத்துக்கிட்டான். அதனால அதுவே போதும். இது அத்தாச்சி, இது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறதுக்கு எவ்வளவு பேர் என்னென்னலாம் செய்யறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய வசனங்களை மாத்தி ஷூக்கு கீழே எழுதி விடுறாங்க. என்ன அநியாயம்லாம் பண்ண முடியுமா பண்றாங்க. ஆனா அநியாயம் பண்ணலாமே தவிர இந்த அல்லாஹ்வுடைய வேதத்துல எந்த ஒரு கையடிப்பும் மாற்றமும் செய்ய முடியாது. அது அல்லாஹ் பாதுகாக்கிறான் அந்த விஷயத்துல. அதுக்கு அடுத்து காற்றை பத்தி, மழையை பத்தி, மனிதன் படைக்கப்பட்டது, இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால சொல்ல போறான். அதுக்கு அடுத்து ஷைத்தானுடைய எல்லை மீறல், அவன் எந்த அளவுக்கு எல்லை மீறி போவான், அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லி காமிச்சிருக்கு, இன்னும் மேலதிகமா. அதுக்கடுத்து சொர்க்கம், நரகம், அதை பத்தியும். அதுக்கடுத்து இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த ஹிஜ்ர் வாசிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொல்லிட்டு, அதுக்கடுத்து இந்த ஹிஜ்ர் வாசிகள், மதியன் வாசிகள், சதும் வாசிகள், 3 இறை தூதர்களுடைய சமுதாயம், அவங்க தொடர்பான தகவலும் இந்த சூறால இருக்கு. இந்த ஹிஜ்ர் அத்தியாயம் 99 வசனங்கள் இடம்பெறக்கூடிய ஒரு வசனமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருந்து
ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயமா இருக்கிறதுனால இது மக்கி அத்தியாயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 87வது வசனம் மட்டும் மதீனாவுல இறங்குனது. தொகுக்கப்பட்ட வரிசையில 15வது இடத்துல இருந்தாலும் இறக்கப்பட்ட வரிசையில 54வது இடத்துல இருக்குங்கிறத சொல்றாங்க. வாங்க போய் பார்க்கலாம் இத்தனை செய்திகளையும் அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ். ரினோசாமா படிக்கிறீங்களா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் ரா. இறைமறையின் மற்றும் தெளிவான குர்ஆனின் வசனங்களாகும் இவை. இன்று இஸ்லாத்தின் அழைப்பை ஏற்க மறுத்தவர்கள் நாமும் இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக இருந்திருக்க கூடாதா என்று ஏக்கத்துடன் கூறும் நேரம் விரைவில் வரும். நபியே, அவர்களை அவர்களுடைய போக்கில் விட்டுவிடும். அவர்கள் உண்டு மகிழ்ந்து சுகம் அனுபவித்துக் கொள்ளட்டும். மேலும் அவர்களின் நப்பாசைகள் அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கட்டும். இவர்கள் விரைவில் அறிந்து கொள்ளத்தான் போகிறார்கள். இதற்கு முன்பு நாம் எந்த ஊரை அளித்திருக்கின்றோமோ அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை நிர்ணயிக்கப்பட்டே இருந்தது. எந்த சமூகத்தினரும் தமக்குரிய காலத்தவணை முடியும் முன்பே அழியவும் முடியாது, அது முடிந்த பின்பு வாழவும் முடியாது. ஓகே, இந்த வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிச்சதுமே முக்கத்தாவுடைய தனிப்பட்ட எழுத்துக்களை சொல்லிட்டு அல்லாஹ் தாலா இந்த சூறாலையும் பாருங்களேன், எடுத்ததுமே இது இறைவனுடைய வசனம், இது தெளிவான வசனங்களா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இடத்துலயும் உறுதிப்படுத்திக்கிட்டே வர்றான், இது அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம், அவனுடைய வார்த்தைகள்ங்கிறத. அதுக்கடுத்து அல்லாஹ் தாலா 13வது ஜுஸ் இதோட முடிஞ்சு 14வது ஜுஸ் ஆரம்பிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுல பாருங்களேன், இஸ்லாத்தோடைய அழைப்பை ஏற்க மறுத்த இறை நிராகரிப்பாளர்கள், நம்ம முந்தின சூறால பார்த்தோமே, குற்றவாளிகள், சத்தியமா நாங்கெல்லாம் இந்த உலகத்துலதான் வாழ போறோம்னு உறுதி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவங்களா நீங்க அப்படின்னு கேட்ட அந்த மக்கள் நாளை மறுமை நாள்ல வந்து சொல்லுவாங்களாம். எப்படி சொல்றாங்களாம்? நாமும் இறைவனுக்கு அடிபணிந்தவர்களா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு ஏக்கத்தோட சொல்லக்கூடிய நேரம் எங்கேயோ ரொம்ப நாள் வருஷக்கணக்குல இல்ல, கொஞ்ச நேரத்துல இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நபியே, அவர்களை அவர்களுடைய போக்குல விட்டுருங்க. அவங்க உண்டு மகிழ்ந்து சுகம் அனுபவிச்சு இருக்கட்டும். அவர்களுடைய நப்பாசை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி வச்சிருக்கு. அவங்க விரைவுல தெரிஞ்சுக்கிறதான் போறாங்க. அங்க வந்து நம்மளும் இஸ்லாத்தை ஏத்திருக்கலாமே, அன்னைக்கெல்லாம் சொன்னாங்களே, இத படிங்கன்னு சொன்னாங்களே, எத்தனை பேர்ட்ட சண்டைக்கு போனோம், முஸ்லிம்களா இருக்கிறவங்களும் ஊர்ல வாழக்கூட விடலையே, நிம்மதியா இருக்கக்கூடிய விடலையே, அராஜகம் பண்ணி வாழ்ந்தோமே, ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தை ஏத்திருக்கலாமேன்னு நினைப்பாங்க. நபியே, அவங்க போட்டுக்குள்ள விட்டுருங்க, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, சீக்கிரமா தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதுக்கு முன்பு நம்ம எந்த ஊரை அழைச்சிருக்கோமோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தவணைய நிர்ணயிச்சுதான் இருந்தோம். அந்த சமுதாயம் அதுக்குரிய காலத்தவணை முடியும் முன்னாடி அழிக்கவும் இல்ல, அது முடிஞ்சதுக்கு பின்னாடி வாழவும் இல்ல. எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே 75 பேர் இருக்கோம் நம்ம மீட்டிங்ல, இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தரும் இத சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரு 75 ஃபேமிலிக்கு நம்ம இந்த மெசேஜ் கொண்டு போய் கொடுக்கலாம்ல. இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை எல்லாம் நாங்களும் உறுதியான ஈமானோடு உனக்கு பயந்து நீ கொடுத்துருக்க அருள் இருக்குல்லையா அல்லாஹ், அதுக்கு நன்றி செலுத்தினாவே எவ்வளவு சொல்லலாம், இல்லையா? கண்ணை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பிரம்மாண்டமானது. இந்த உலகத்துல என்னெல்லாம் பார்க்கிறோம், ரசிக்கிறோம், என்னவெல்லாம் செய்யுது. இந்த நாக்கு பாருங்கம்மா, எத்தனை பாச பேசுது, எத்தனை டேஸ்ட் பண்ணுது. இந்த உடல் உறுப்புகளை பாருங்க, நமக்கு செய்யறதுக்கு எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். அதைய மட்டுமா கொடுத்திருக்கான், இன்னும் ஏராளமான விஷயங்களா கொடுத்திருக்கான். அட்லீஸ்ட் அதுக்கு நன்றி செலுத்தி அவன் மேல அன்பு பாசம் கருணையில அவனுக்கு அடிபணியணும், இல்லாட்டி அச்சத்திலயாச்சும் அடிபணியணும்ல. அல்லாஹாலா இந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் சொல்லி காட்டுங்க, காலத்தவணை முடிஞ்சிருச்சுன்னா வாழ முடியாது.
காலத்துக்கு முன்னாடி அழிவை கொண்டு வருவாங்கன்னா நீங்க அழியவும் முடியாதுங்கிற சொல்லுங்க. இந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பிற மக்களுக்கு சொல்லலாமா? நாமளும் இதுல உறுதியா இருக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல துவா செய்து நியத்து வைப்போமா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அடுத்த அந்த வசனத்தை படிங்க. இம்மக்கள் கூறுகின்றார்கள், இறைவாக்கு திக்ர் இறக்கி அருளப்பட்டிருப்பவரே, சின்னமாக நீர் ஒரு பைத்தியக்காரர் ஆவீர். நீர் உண்மையாளராய் இருப்பின் ஏன் எங்களிடம் வானவர்களை நீர் அழைத்து வருவதில்லை? நாம் வானவர்களை வெறுமனே இறக்குவதில்லை. அவர்கள் இறங்கும் போது சத்தியத்துடனே இறங்குவார்கள். அதன் பிறகு மக்களுக்கு அவகாசம் அளிக்கப்படுவதில்லை. சின்னமாக இந்த நல்லுரையை நாம் தான் இறக்கி வைத்தோம். மேலும் நாமே இதனை பாதுகாப்பவராகவும் இருக்கின்றோம். நபியே, உமக்கு முன் சென்று போன எத்தனையோ சமூகங்களுக்கு தூதர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம். அவர்களிடம் எந்த தூதர் வந்த போதும் அவரை அவர்கள் ஏளனம் செய்யாமல் இருக்கவில்லை. இவ்வாறே இக்குற்றவாளிகளின் உள்ளங்களில் நாம் இந்நல்லுரையை கம்பியைப் போன்று செலுத்துகின்றோம். அதன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. தொன்று தொட்டே இத்தகைய இயல்புடைய மக்களிடம் இதே நடைமுறைதான் இருந்து வருகிறது. மேலும் வானத்தின் வாயிலொன்றை நாம் அவர்களுக்கு திறந்து விட்டிருந்தாலும், அதில் அவர்கள் பட்டப்பகலிலேயே ஏறத் தொடங்கி விட்டிருந்தாலும், அப்பொழுதும் அவர்கள் இவ்வாறே கூறியிருப்பர், எங்கள் கண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றன. சரியாகச் சொல்வதானால் எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுள்ளது. இது நமது செயல்திறனாகும். சின்னமாக நாம் வானத்தின் உறுதி வாய்ந்த அரண்களை அமைத்தோம். பார்ப்பவர்களுக்காக நட்சத்திரங்களால் அவற்றை அலங்கரித்தோம். மேலும் விரட்டப்பட்ட ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும் அவர்களை பாதுகாக்கவும் செய்தோம். ஆகையால் எந்த ஒரு ஷைத்தானும் அங்கு செல்ல முடியாது. எதையேனும் ஒட்டு கேட்பதைத் தவிர. அப்படி அவன் ஒட்டு கேட்க முயன்றால் பிரகாசமான ஒரு தீச்சுவாலை அவனை பின் சென்று விரட்டும். மேலும் நாம் பூமியை விரித்தோம், அதில் மலைகளை நாட்டினோம், அதில் எல்லா வகையான தாவரங்களையும் மிக பொருத்தமாக அளவில் முளைக்கச் செய்தோம். மேலும் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் நாம் அதில் அமைத்தோம். உங்களுக்காகவும் நீங்கள் எவற்றுக்கு உணவளிப்பவர்களாக இல்லையோ அத்தகைய எண்ணற்ற படைப்பினங்களுக்காகவும். ஓகேபா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள்ல எல்லாம் எவ்வளவு அழகா தெளிவா சொல்றான் பாருங்க. நபியே, இந்த மக்களுக்கு அழகான முறையில சொல்லுங்க. அவங்களுக்குரிய காலம் முடியறதுக்கு முன்னாடி அவங்க அழிய முடியாது, அவங்களுக்கு முடிஞ்சுட்டா வாழவும் முடியாதுங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மக்கள் சொல்றாங்க, இறைவாக்கு இறக்கப்பட்டுள்ளவரே, நிச்சயமா நீங்க ஒரு பைத்தியக்காரர்னு தான் நாங்க நினைக்கிறோம். இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு பின்னாடியும் பைத்தியம் சொல்றாங்களாம். அல்லாஹு அக்பர். நீங்க உண்மையாளரா இருந்தா நீங்க ஏன் வானவர்களை அவங்க கூட கூட்டிட்டு வந்திருக்க கூடாது? கூடயே ஜிப்ரீலு, மீகாயிலு, அங்க இருக்க மத்த மாணவர்கள் எல்லாம் கூட்டு வந்திருக்கலாம்ல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். நான் வானவர்களை சும்மா இறக்குறது இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சத்தியத்தோட இறங்குவாங்க அவங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கறது கிடையாது. வானவர்கள் வரணும்னு சொல்றாங்கல்ல, வருவாங்க. வந்தா சத்தியத்தை கொண்டுகிட்டு வருவாங்க. நிராகரிச்சீங்கன்னா அதோட உங்களுக்கு சாப்டர் க்ளோஸ். ஆனா இந்த சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, அல்லாஹ் விட்டு வையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிப்படையில நம்ம எல்லாம் நல்லா நிம்மதியா வாழ வச்சிருக்கான். நிச்சயமா இந்த நல்லுரையை நாம தான் இறக்கி வச்சோம். மேலும் நாமே இதை பாதுகாக்கக்கூடியவனா இருக்கோம். இதை பார்த்துட்டு உங்களை பைத்தியம்னு சொல்றாங்களா? நபியே, உமக்கு முன்னாடி சென்று போன எத்தனையோ சமுதாயங்களையும் தூதர்களையும் அனுப்பியிருந்தோம். அவர்கள்ட இந்த தூதர்கள் வந்த போது அவங்களும் ஏளனம் செய்யாம இருக்கல. இப்படித்தான் இந்த குற்றவாளியுடைய உள்ளங்கள்ல நம்ம நல்லுரைய கம்பி மாதிரி செலுத்தணும். ஆனாலும் நிராகரிக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்காங்களே, அதன் மீது அவங்க நம்பிக்கை கொள்ளல. தொன்று தொட்டு இவங்க மட்டும் இல்ல, வளமையா தொன்று தொட்டே இந்த இயல்புடைய மக்களாத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மேலும் வானத்தில் வாயிலொன்ற அவர்களுக்கு நம்ம திறந்து விட்டிருந்தாலும் அதுல பட்ட பகல்ல ஏற தொடங்கி இருந்தாலும் அப்பொழுதும் அவங்க இப்படித்தான் சொல்லியிருப்பாங்க, எங்கள் கண்கள் ஏமாற்றப்பட்டிருக்குது, சரியா சொல்றவங்கன்னா எங்களுக்கே சூனியம் செய்யப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. என்னத்தை கொண்டு போனாலும் நம்பாத மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். யா அல்லாஹ், நீ எங்களை அதுல இருந்து பாதுகாத்தாயா ரப்பே.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எங்களை ஈமானை கொடுத்த ரப்பே, யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை கொடுத்த ரப்பே, எங்களுக்கு அதை உறுதியாக கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் களிமாவோட வாழ்ந்து களிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். பாருங்க நிராகரிப்பாளர்களை பத்தி அல்லாஹ் எவ்வளவுலாம் சொல்றான்னு. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தாலா சொல்றான், நிச்சயமா நம்ம வானத்துல ஒரு உறுதி வாய்ந்த அரண்களை அமைச்சிருக்கோம். பார்ப்பவங்களுக்கு நட்சத்திரங்களை எல்லாம் கொண்டு அந்த வானத்தை அலங்காரத்தை பண்ணியிருக்கோம். வெட்டப்பட்ட சைத்தானை விட்டும் நம்ம பாதுகாப்பு பெற்றவர்களாகவும் வச்சிருக்கோம். அதனால எந்த ஒரு செயலையும் சைத்தான் அங்க செல்ல முடியாது, அங்க இருந்து எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா முதல்ல அதுக்கு அப்படி ஒரு வழிவகை இருந்துச்சாம். அப்போ அதெல்லாம் தடுக்கப்பட்டுருச்சு. ஒட்டு கேட்பதை தவிர இப்பயுமே இன்னும் ஒட்டு கேக்குதுகளாம். சுபஹானல்லாஹ். அதுக்குத்தான் அந்த நட்சத்திரம் பாருங்களேன், எரி நட்சத்திரம் அப்படியே ஓடி ஓடி இருக்கும். ஒரு நட்சத்திரம் பாப்பா அது ஓடும். அது அப்படியே போய் போய் அங்கங்க அடிக்கிற மாதிரி. பாருங்களேன் இன்ஷா அல்லாஹ். இங்க யூரோப் மாதிரி இடங்கள்ல மேகமூட்டங்கள் இருக்கறனால அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. சம்மர்ல அப்படி பார்க்கலாமா தெரியுமாங்கிறது தெரியல. ஆனா இந்தியா, இலங்கை அந்த நாடுகள்ல எல்லாம் அப்படி வெளிச்சம் பளிச்சுன்னு இருக்கும். நட்சத்திரங்கள் கொட்டி கிடக்கும். அதுல பாருங்களேன், நல்ல ஸ்டார்லயே மின்னக்கூடிய ஸ்டாரு, ஒளிரக்கூடிய ஸ்டாரு. அதுல சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்கும். அது ஓடும். அதெல்லாம் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா தான் சொல்றான். அதனால இன்னைக்கு ஒட்டு கேட்க அந்த சைத்தான்கள் வர்றாங்க. ஆகையால ஒரு சைத்தானும் அங்க செல்ல முடியாத அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம். அப்போ அப்படியே அவங்க ஒட்டு கேட்க முயன்றா இந்த பிரகாசமான ஒரு தீச்சுவால அவனை பின் சென்று விரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பூமிய நம்ம வெறுத்தோம். இப்ப வானத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் வானத்தை படைச்சு அது உறுதிமிக்க ஒரு உறுதி வாய்ந்த அரணா நம்ம அமைச்சு அதை பாக்குறவங்களுக்கு வசந்தமா கண் குளிர்ச்சியா அழகா அலங்காரமா அலங்கரிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. அதனாலதான் நம்மளும் வீடுகள்லாம் அலங்காரம்ல மேல வந்து சீரியல் லைட் எல்லாம் போடுறோம். பெரிய பெரிய கொத்து லைட் எல்லாம் வாங்கி தொங்க விடுறோம் இல்லையா? அப்புறம் நல்ல டெக்கரேஷன் எல்லாம் பண்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இதை நம்ம கத்து கொடுத்துருக்கோம் இல்லையா? வானத்தை படைச்சு வானத்தை பிளேனா சும்மா பளிச்சுன்னு வச்சிருந்தா ஒரு துணியை விரிச்சு விட்ட மாதிரி நல்லா இருக்காதான். அத கண்ணுக்கு அழகா பார்ப்பவர்களுக்கு அந்த அலங்கரித்தோடு அல்லாஹ் சொல்றான். அலங்காரம்ங்கிறது அல்லாஹ் அனுமதித்த வரையில செய்யறது சொன்னான். அதற்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமிய நம்ம எவ்வளவு அழகா விரிச்சிருக்கோம்னு பாருங்க. அதுல மலைகளை நாட்டியிருக்கோம், அது விழுந்துடாம. அதுல தாவரங்களை எல்லாம் பொருத்தமான அளவுல அங்கங்க எந்த ஊர்ல, எந்த நாட்டுல, எந்த பகுதியில எது எதெல்லாம் வரணும்னு அழகான முறையில வாழ்வாதாரத்தை நம்ம கொடுத்திருக்கோம். இது எல்லாம் யாருக்காக தெரியுமா? உங்களுக்காகத்தான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, யாருக்காக சம்பாதிக்கிறேன், நான் யாருக்காக உழைக்கிறேன், எல்லாம் உங்களுக்காகத்தானே. என் உசிரே நீங்க தானே. எல்லாமே உடல், பொருள், ஆவி அத்தனையும் உங்களுக்கு தானே நான் கொடுக்குறேன். அப்படி சொல்லக்கூடிய டயலாக் எல்லாம் எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துல கேட்டிருப்போம் இல்லையா? இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளும் சொல்லக்கூடியவர்களா இருக்கோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த வாழ்க்கையெல்லாம் நான் அமைச்சிருக்கிறது, இந்த பொருட்களை எல்லாம் அமைச்சு கொடுத்திருக்கிறது, இதுல நான் அழகழகா அமைச்சு கொடுத்திருக்கிறது யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான். நீங்க இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ். நீங்கள் இவற்றுக்கு உணவளிப்பவர்களாக இல்லையோ, அத்தகைய எண்ணற்ற படைப்பினங்களுக்காகவும் நான் இதெல்லாம் அமைச்சிருக்கேன். நம்ம எல்லாத்துக்கும் புழு, பூச்சி, மாடு, ஆடு, மாடு, அனிமல்ஸ், பறவைகள் எல்லாத்துக்கும் நமக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? அட நம்மளை சேர்ந்த ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுண்டு நாம் இருவர், நமக்கு இருவர், நமக்கேன் ஒருவர், இப்படி எல்லாம் போட்ட காலம். ஏண்டா பசி பட்டினி உணவுக்காக பிள்ளைகளை கொலை செய்யாதீங்க. உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உணவு கொடுக்கறது நாமும் அல்லாஹ் சொல்றான். அப்படி இருந்தும் கல்லையும் நெல்லையும் நெரிச்சு ஊத்துறவங்கல்ல நாடுகள், ஊர்கள் எல்லாம் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படி பயந்து போய் இருக்கக்கூடிய நேரத்துல மத்தவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க எல்லாத்துக்கும் முடியுமா? அதனால முடியாதுல்ல. உங்களுக்கும் உங்களை சார்ந்த உங்களை சுற்றி இருக்க மற்ற படைப்பினங்களுக்கும் உணவளிப்பதற்காகத்தான் நம்ம இந்த செட்டிங் எல்லாம் அழகா செஞ்சு வச்சிருக்கோம். எந்த பொருளா இருந்தாலும் சரி, அதன் கருவூலம் நம்ம கிட்டத்தான் இருக்கு. நம்ம கிட்ட இல்லாம உங்கள்ட்ட கொடுத்துடல. எந்த பொருளையுமே ஒரு குறிப்பிட்ட அளவுல நாம இறக்கி வைக்கிறோம். அளவுக்கு மீறி எதையும் கொடுக்கல. அதுவும் உங்களால தாங்க முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை எல்லாம் அழகான முறையில சொல்லி காட்டுறான் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். அப்போ இப்படி அவனுடைய அற்கொடைகளை அனுபவிக்கக்கூடிய நாம, அந்த அற்கொடைகளை நியாமத்துக்களை அடையக்கூடிய நாம அவனுக்கு மாறு செய்யலாமா? அதை விட்டு மீறி போகலாமா?
சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அழகையும் அலங்காரங்களையும் உணவுகளையும் படைத்து நமக்கு எண்ணற்றத குடுத்து எல்லாம் உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லையில பாருங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மள்ட்ட அப்படி சொல்லையில உள்ளம் குளிர்ந்துரும். கல்பெல்லாம் மலர்ச்சியா மலர்ந்துரும். முகத்த பார்க்கணும் அப்படி புன்னகையில பூரிச்சு போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானே இப்படி. எவளுக்கு நம்ம எவ்வளவு அதோட மகிழ்ச்சியில ரப்பே அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு ஒரு நாயன் உன்னை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ். வஹதஹ் நீ தனித்தவன் லா ஷரீக லஹு உனக்கு இணை யாரும் இல்லை. லஹுல் முல்கு ஆட்சி அதிகாரம் உனக்கு உரியது யா அல்லாஹ். வலஹுல் ஹம்து எல்லா புகழும் உனக்கு உரியது யா அல்லாஹ். யுஹ்யி வ யுமீத் நீ என்னைக்குமே மரணிக்க மாட்டாய். உயிரோடு இருக்கக்கூடியவன் யா அல்லாஹ். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அனைத்து சக்தியும் உன்னிட்டதான் இருக்கு. வேற யார்ட்ட இல்ல. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நீ நாடுன நன்மையை தவிர எங்களால எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம அல்லாஹ்வை புகழ வேணாமா? சஜ்தா செய்ய வேணாமா? சரணடைய வேண்டாமா? நன்றி செலுத்த வேண்டாமா? அதுக்கு பதிலா நன்றி கெட்டு வாழக்கூடிய மனிதர்களா இருந்தா எப்படி? கை சேதம் தானே. அல்லாஹ் அதையெல்லாம் சொல்லி காட்டுறோம் ஒவ்வொன்னா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 5 வசனத்தை படிங்க ரோசம்மா. எந்த பொருள்களாய் இருந்தாலும் சரி, அதன் கருவூலம் நம்மிடம் இல்லாமல் இல்லை. எந்த பொருளையும் ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே நாம் இறக்கி வைக்கின்றோம். மேலும் மேகங்களை கருக்கொள்ளச் செய்யும் காற்றை நாமே அனுப்புகின்றோம். பிறகு வானத்திலிருந்து மழை பொழியச் செய்கின்றோம். மேலும் அதனை உங்களுக்கு புகட்டுகின்றோம். அதன் கருவூலதாரர் நீங்கள் அல்லவே. சின்னமாக வாழ்வையும் மரணத்தையும் நாமே அளிக்கின்றோம். மேலும் அனைத்திற்கும் நாமே வாரிசாவோம். உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களையும் பின்னால் வரப்போகின்றவர்களையும் நாம் அறிந்திருக்கின்றோம். நிச்சயம் அதிபதியே அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான். சின்னமாக அவன் நுண்ணறிவாளனும் மிக அறிந்தவனும் ஆவான். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த 5 வசனங்கள்லயும் எவ்வளவு ஒரு அழகான செய்திய அல்லாஹ் தஆலா சொல்றான்னு பாத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமா ஒவ்வொன்னும் அவன்கிட்ட இருந்து தான் வருது. அவன்கிட்ட தான் கருவூலங்கள் இருக்கு. அல்லாஹ் தஆலா தான் இந்த மேகங்களை கருக்கொள்ள செய்யறானாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப மழைங்கிற ஒரு அழகிய செல்வத்தை நம்ம கிட்ட கொடுக்குது இல்லையா? அந்த மழையை அவன் தான் பொழிய செய்யறான். உங்களுக்கு அதன் மூலம் தண்ணீரை கொடுக்குறான். அதனுடைய கருவூலமெல்லாம் யார்கிட்ட இருக்கு? அவன்கிட்ட இருக்கு. அதோடைய கருவூலதாரர் அவன்தான், நீங்க இல்ல. நம்மளால என்ன செய்ய முடியும்? என்னமோ செயற்கை மழைன்னு கொஞ்ச நேரம் கொஞ்சத்தை கொடுக்குறாங்க. அது மூலம் கூடிய சைடு எஃபெக்ட் என்னென்னமோ இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் உலகம் முழுவதுக்கு கொடுக்க முடியுமா? ஏரியாவுக்கே தொடர்ந்து கொடுக்க முடியுமா? இல்லங்கிறத பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வாழ்வையும் மரணத்தையும் கொடுக்குறான். அனைத்துக்கும் வாரிசு அவன்தான். கொஞ்ச நாள் வாரிசா இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அழிச்சாட்டிங்கள் தாங்க முடியல. மொத்த வாரிசா ஆனா என்ன நடக்குமோ யா ரப்பே நீதான் அறிவ. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து சென்றவங்கள பாருங்களேன். வரப்போறவங்களையும் நம்ம அறியவர்களா இருக்கோம். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களையும் நமக்கு தெரியும். பின்னாடி வரப்போறவங்களையும் அறிந்தவர்களா இருக்கோம். நிச்சயமா உங்களுடைய ரப்பு இருக்கான்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்முடைய ரப்பு. அவன் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான். நிச்சயமா அவன் நுண்ணறிவாளன். இன்னஹு நிச்சயமாக அவன் ஹக்கீம் அலீம் நுண்ணறிவாளனாலும் அறிந்தவனா இருக்கிறான். யா அல்லாஹ். அருளாளனே கருணையாளனே எங்கள் மீது கருணை காட்டி யா அல்லாஹ் எங்களை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். உன்னுடைய அழகிய யா அல்லாஹ் நியமத்துக்களை அனுபவிக்கக்கூடிய எங்களுடைய நன்றியை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்கூர். நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களா எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். பெனாசிர் சிஸ்டர் 26வது வசனம் படிங்க. வேதகமடைந்த சுண்டினால் ஓசை வரக்கூடிய காய்ந்த களி மண்ணிலிருந்து மனிதனை நாம் படைத்தோம். அதற்கு முன்பு தீயின் கடும் வெப்பத்திலிருந்து ஜின்களை படைத்தோம். பின்பு அதிபதி வானவர்களை நோக்கி கூறியதை நினைவு கூறும். வேதகமடைந்த சுண்டினால் ஓசை வரக்கூடிய காய்ந்த களி மண்ணில் இருந்து ஒரு மனிதரை தினமாக நான் படைக்கப் போகின்றேன். நான் அவரை முழுமையாக்கிய அவருக்குள் என்னுடைய உயிரிலிருந்து ஊதியதும் நீங்கள் அனைவரும் அவருக்கு சிரம் பணிந்திட வேண்டும். வானவர்கள் அனைவரும் அவ்வாறே சிரம் பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. அவன் சிரம் பணிபவர்களுடன் சேர்ந்திட மறுத்துவிட்டான்.
அப்போது இறைவன் கேட்டான், இப்லீஸே, உனக்கு என்ன நேர்ந்து விட்டது? சிரம் பணிந்தவர்களுடன் நீ சேரவில்லையே, ஏன்? அதற்கு அவன் கூறினான், இந்த மனிதருக்கு சிரம் பணிவது என் வேலை அல்ல. ஏன்? பேதகமடைந்த சுண்டினால் ஓசை வரக்கூடிய காய்ந்த களி மண்ணிலிருந்து அவரை நீ படைத்துள்ளாய். அதற்கு இறைவன், அவ்வாறாயின் நீ இங்கிருந்து வெளியேறி விடு. ஏனெனில் திண்ணமாக நீ விரட்டப்பட வேண்டியவனாய் இருக்கின்றாய். இனி கூலி கொடுக்கப்படும் நாள் வரை திண்ணமாக உன் மீது சாபம் விதிக்கப்பட்டிருக்கும் என்று கூறினான். அதற்கு அவன், என் இறைவனே, அப்படியானால் மக்கள் அனைவரும் மீண்டும் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு அல்லாஹ் கூறினான், உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய அந்த நாள் வரும் வரை. அதற்கு அவன் கூறினான், என் இறைவனே, நீ என்னை வழிபிறழச் செய்தது போன்று திண்ணமாக நானும் உலகில் அவர்களுக்கு கவர்ச்சிகளை ஏற்படுத்தி அவர்கள் அனைவரையும் வழிபிறழச் செய்வேன். ஆனால் உன் அடியார்களில் எவர்களை வாய்மையாளர்களாய் நீ ஆக்கினாயோ அவர்களை தவிர. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? மனிதனை படைச்சது, இப்லீஸ படைச்சது, ரெண்ட பத்தியும் அல்லாஹ் தாலா சொல்றான். மனிதனை அல்லாஹ் தாலா எப்படி படைச்சான்? காய்ந்த களிமண்ணுனால், சுண்டுனா சத்தம் வருமே, அப்படிப்பட்ட மண்ணுல இருந்து அல்லாஹ் படைச்சேன்னு சொல்றான். ஆனா ஜின்களை எப்படி படைச்சான்? தீ, அதாவது தீயோடைய அந்த வெப்பத்துல இருந்து அல்லாஹ் படைச்சேங்கிறான். சரி, படைச்சிட்டு அல்லாஹ் தாலா என்ன சொல்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது கால ரப்புக லில் மலாயிகத்தி, அல்லாஹ் மலக்குகளை பார்த்து எல்லாத்தையும் சொன்னா, இன்னி ஹாலிக் பஷர் மின் சல்சாலி மின் ஹமாயின் மஸ்னூன். அல்லாஹ் தாலா சொல்றான், வானவர்களை நோக்கி சொன்னதை அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். பேதகம் அடைந்த ஒரு காய்ந்த களிமண்ல இருந்து இந்த மனிதரை நான் திண்ணமா படைக்க போகிறேன்னு அல்லாஹ் சொல்றான். நான் அவரை முழுமையாக்கி அவருக்குள்ள என்னுடைய உயிர்ல இருந்து, அல்லாஹ் தாலா இந்த மனிதனுக்கு எவ்வளவு ஒரு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்குறான் பாருங்க. அவன் எவ்வளவு விருப்பத்தோட நம்மளை படைச்சிருக்கான் பாருங்க. நான் அவனை படைச்சு முழுமையாக்குனதுக்கு பின்னாடி என்னுடைய உயிர்ல இருந்து நான் ஊதுனதும் நீங்க எல்லாரும் அவருக்கு சிரம் பணியணும், விஷ் பண்ணணும்னு அல்லாஹ் தாலா சொல்றான். வானவர்கள் எல்லாருமே அதை கேட்டு என்ன செய்யறாங்க? எல்லாரும் அவரை விஷ் பண்றாங்க, சிரம் பண்ணிதாங்க, அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. யார தவிர? இப்லீஸ தவிர. அவன் மட்டும் அவங்களோட சேராம மறுத்துட்டான். அப்போ இறைவன் கேக்குறான், அடப்பா நீ ஏன்டா இப்படி இருந்த? நம்ம சொல்றோம்ல, ஏன்டா நான் சொல்றதை செய்யாம இருக்க? பிள்ளைங்களா இருந்தா ஏண்டி இப்படி சொல்றதை செய்ய மாட்ற கேக்குறாங்கல்ல. அது மாதிரி அல்லாஹ் கேக்குறான் பாருங்க இப்லீஸ் கிட்ட, இப்லீஸே, உனக்கு என்ன நேர்ந்தது? சிரம் பணிந்தவர்கள் நீ ஏன் சேரல அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். அப்படி கேட்கல, அதுக்கு அவன் சொல்றான், இந்த மனிதருக்கு சிரம் பண்றது எப்ப? இவனுக்கெல்லாம் சிரம் பண்ணிடுறது எனக்கு வேலை இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஏண்டா நீ சும்மா காஞ்சு போன இந்த மண்ணுல களிமண்ல படைச்சிருக்க, அதுக்கு போய் நான் சிரம் பண்ணிவேனா? அப்ப என் கௌரவம் என்ன ஆகுறதுங்கிற மாதிரி இருக்குதானே? என் அந்தஸ்து என்ன ஆகுறது? என்னுடைய கௌரவம், என்னுடைய படைப்பு, என்னுடைய நிலைமை என்ன? இதுக்கு மண்ணு, களிமண்ணு, அதுல படைச்சவனுக்கு போய் நான் சஜ்ஜா செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான். அதுக்கு இறைவன் சொல்றான், அப்படின்னா நீ இங்க இருந்து வெளியேறிப்பா. ஏன் சொன்னா, நிச்சயமா நீ விரட்டப்பட வேண்டியவர்கள் ஒருத்தனா இருக்க. நாமளும் நம்ம வீட்டுல இருக்க சொல்லுவோம்ல, நான் என் சொல்றதை கேட்கல, இப்படியெல்லாம் எதிர்த்து பேசுனேன், இப்படியெல்லாம் சொன்ன பேச்ச கேட்காம இருந்தா என் வீட்டுல இருக்க வேண்டாம் சொல்லக்கூடியவங்களை பாக்குறோம்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு நமக்கு புரிய மாதிரியான ஒரு அழகான ஒரு வார்த்தைகள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. ஏன்பா சிரம் பண்ணியல? எல்லாரும் சொன்னது எல்லாரும் அழகா சஜ்ஜா செஞ்சுட்டாங்களே, உனக்கு மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு இந்த மனிதருக்கெல்லாம் சிரம் பண்ணிடுறது என் வேலை இல்ல. ஏன்னா நீ ஒரு பேதகம் அடைஞ்ச ஒரு காஞ்ச மண்ணுல இருந்து அவனை படைச்சிருக்க, அவருக்கு எப்படி நான் சஜ்ஜா செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், நீ அப்படின்னா இங்க இருந்து விலகிரு, நீ விரட்டப்பட வேண்டியவனா இருக்க அப்படின்னு சொன்னதுமே சரின்ட்டு போனானா? பாவி பய அவகாசம் கேக்குறான். எப்பேற்பட்ட அவகாசத்தை கேக்குறான்? நீ கூலி கொடுக்குற நாள் வரைக்கும் உன் மீது சாபம் விதிச்சிருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு என்னுடைய ரப்பே, மக்கள் அனைவரும் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள் வரைக்கும் நான் அவகாசம் கொடுன்னு கேக்குறான். அல்லாஹ்வும் ஓகே,
அவகாசத்தை கொடுத்துட்டான். நீ அவகாசத்தை கொடுத்து அவனை படைச்சிட்ட ரப்பே, அவன்கிட்ட இருந்து நீதான் எங்களை பாதுகாக்கணும் ரப்பேன்னு ஒவ்வொரு மொமெண்ட்களும் ஒவ்வொரு அவன் அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு தான் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தான் மறந்துட்டு இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அல்லாஹ் உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா நாம அறியக்கூடிய அந்த நாள் வர்ற வரைக்கும் ஓகேன்னு. அதுக்கு அவன் சொல்றான், என்னுடைய ரப்பே கால ரப்பி, பாருங்க எப்படி சொல்றான்னு, நீ என்ன வழிபெறல வச்சுட்ட, நான் உன்னுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டேன் பத்தியா, நிச்சயமா நானும் உலகத்துல அவர்களுக்கு கவர்ச்சிகளை ஏற்படுத்தி அவர்கள் அனைவரையும் வழிபெறல வைப்பேன். படைச்ச ரப்பு கிட்ட எவ்வளவு ஒரு துணிச்சல் இருக்கணும் இப்படி பேசுறதுக்கு. பேசுறான் பாருங்க, அவங்களுக்கு உலகத்துல கவர்ச்சிகளை காட்டுவேன், அவங்க அனைவரையும் வழிபெறல செய்வேன். ஆனா யார் உன்னுடைய அடியார்கள்ல உண்மையாளர்களா வாய்மையாளர்களா இருக்கிறாங்களோ நீ அவங்களுடைய ஆக்கி வச்சிருக்க, அவங்கள தவிர மத்த எல்லாரையும் வழிகெடுப்பேன். இன்னைக்கு பாக்குறோம்ல, அம்பட்டும் அதுக்கு பின்னாடிதான் போகுது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹால் எடுத்து மியூசிக், மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேடியங்களை வச்சு என்ன செய்யறாங்க ரப்பே. அதுக்கு பின்னாடியும் புர்காவையும் போட்டுக்கிட்டு தலையில ஸ்கார்ஃபையும் போட்டுக்கிட்டு நாடு இதுல இப்ப எல்லாம் என்னன்னா நிக்காஃப் வேற, ஃபேஸ் கவர் வேற, கேடு. சுப்ஹானல்லாஹ் போட்டுக்கிட்டு போய் நிக்கிறத பாக்குறோம் இந்த ஷைத்தான்களுக்கு பின்னாடி. அதான் சொல்றானே, நான் எல்லா கவர்ச்சியும் காட்டி வழிகெடுப்பேன். யா அல்லாஹ் இதுல இருந்து எங்களை எல்லாம் பாதுகாத்தரலையா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த விரட்டப்பட்ட ஷைத்தான்ல இருந்து பாதுகாத்தரலையா அல்லாஹ், உன்னுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளான அவனிடமிருந்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்தரலையா அல்லாஹ். ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி யஹ்துரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த வசனங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான் இல்லையா. சுப்ஹானல்லாஹ். அப்போ அவன் அந்த இடத்துல அல்லாஹ் இடத்துல திருப்பி பேசிக்கிட்டு வர்றோம். மேற்கொண்டு என்ன செய்ய போறோம் பார்க்கலாம். வாங்க பனாசிர், அடுத்த 5 வசனத்தை படிங்க. அதற்கு அல்லாஹ் கூறினான், இதுதான் அந்த வாய்மையாளர்களின் வழிதான், என் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரிய வழியாகும். திண்ணமாக என்னுடைய வாய்மையான அடியார்கள் மீது உனது அதிகாரம் செல்லுபடியாகாது. ஆனால் எவர்கள் உன்னை பின்பற்றி வழிகெட்டு போகின்றார்களோ அவரிடம் மட்டும் உனது அதிகாரம் செல்லுபடியாகும். திண்ணமாக அத்தகையவர்கள் அனைவருக்கும் நரகம் இருக்கிறது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இப்லீஸை பின்பற்றுவோருக்கு எச்சரிக்கப்பட்டுள்ள அந்நரகத்திற்கு 7 வாயில்கள் உள்ளன. ஒவ்வொரு வாயிலும் ஒவ்வொரு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இரையச்சம் உள்ளவர்கள் சுவனங்களிலும் அங்குள்ள நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். மேலும் அவர்களிடம் கூறப்படும், எவ்வித அச்சமும் இன்றி சாந்தியுடன் அவற்றின் நுழையுங்கள். அவர்களின் உள்ளங்களில் படிந்திருக்கும் குரோதங்களை நாம் அகற்றி விடுவோம். ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக கட்டில்களில் எதிரெதிரே அமர்ந்திருப்பார்கள். அங்கு அவர்களுக்கு யாதொரு சிரமமும் ஏற்படாது. அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். திண்ணமாக நான் பெரிதும் மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை புரிவனாகவும் இருக்கின்றேன் என்பது என் அடிமைகளுக்கு நபியை நீர் அறிவித்துவிடும். அத்துடன் என்னுடைய வேதனை மிகவும் துன்புறுத்தும் வேதனையாய் இருக்கும் என்பதையும் அறிவித்துவிடும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 வசனத்துல என்ன சொல்றான்னு பாத்தீங்களா. 41வது வசனத்துல இருந்து யார் இப்லீஸை பின்பற்றி போறாங்களோ அவங்களத்தான் அவன் வழி கொடுக்க முடியும், வாய்மையாளர்களை தவிரன்னு சொல்றான் பாத்தீங்களா. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், அந்த வாய்மையாளர்கள் யார் தெரியுமா, அவர்கள் தான் என்னுடைய பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய நேரான வழியில நடக்கக்கூடியவங்க. என்னுடைய வாய்மையான அடியார்கள்ட்ட உன் அதிகாரம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான். ஆனா எவர்கள் உன்னை பின்பற்றி வழிகெட்டு போறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் உன்னுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகும். அது நம்ம போன சூறால கூட நம்ம பார்த்தோம்ல, நான் சைத்தானுடைய வாக்குறுதி அழிஞ்சு போகும், உறுதியானது இல்ல. அதுல அவன் சொல்றான், வழிக்கெடுத்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு நான் வான்னு கூப்பிட்டேன், நீ வந்துட்ட, கிளப்புக்கு போலாண்டே வந்துட்ட, சினிமாக்கு போலாண்டே வந்துட்ட, வீட்டுக்கு தெரியாம வாண்டு கூப்பிட்டே வந்துட்ட, பொய் சொல்லுன்னு சொல்லிட்ட, மோசடி செய்யின்னு செஞ்சுட்ட, பார்த்தோம்ல. அதே மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரு ஓ வழிய பின்பற்றி வந்தாங்களோ அவங்கள்ட்ட தான் உன் அதிகாரம் செல்லுபடியாகும். அப்ப வாண்டு கூப்பிட்டதும் போயிடலாமா? போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நமக்கு அந்த இடத்துல உறுதியா நிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள் அந்த இடத்துல நமக்கு உறுதியா நிக்கணும். ஆனா அவன் சொல்லியிருக்கான் பாருங்க, நான் கவர்ச்சியை காட்டுவேன்,
அப்ப பாருங்க, இந்த கவர்ச்சிக்கு பின்னாடி ஓடக்கூடிய கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப அவங்கள தவிர வேற யார்கிட்டையும் உன்னுடைய அதிகாரம் செல்லுபடியாகாது. என்னுடைய வாய்மையாளர்கள் அவங்க நிம்மதியா, அமைதியா, அழகான முறையில என்னுடைய வழியை பின்பற்றி வாழ்வாங்கங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு நிச்சயமா, திண்ணமா அத்தகையவர்கள் அனைவருக்கும் நரகம்தான் இருக்குது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? யாருக்கு? அந்த ஷைத்தானுக்கு பின்னாடி, அந்த கவர்ச்சிக்கு பின்னாடி, வான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஓடுனாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும், அனைவருக்கும் நரகம் எச்சரிக்கப்பட்டுள்ளதா இருக்கு. இபிலீசை பின்பற்றிருக்கவங்களுக்கும் எச்சரிக்கப்பட்டிருக்கு. அந்த நரகத்துக்கு 7 வாசல் இருக்கு. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு பிரிவாருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லாம் வட்டி வாங்கினியா? ஷைத்தான் அதை அழகாக்கி காட்டுனானா? ஒரு வீடு வாங்கினா தப்பு இல்ல, படிக்கிறதுக்கு மட்டும் வாங்கினா தப்பு இல்ல, பிசினஸ்க்கு தானே போற போக்குல இந்த இடத்துல யாரு கொடுப்பா? இன்னைக்கெல்லாம் கிரெடிட் கார்டு இல்லாம என்ன செய்ய முடியும்? எந்த உலகத்துல இருக்கு? இன்னைக்கு நபிசல்லா அலைஹி வஸல்லம் இருந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இப்படி உண்மையிலே வாய் கூசாம சொல்றாங்கம்மா, பேசுறாங்கம்மா. அல்லா நீ காப்பாத்தியா அல்லா. அப்ப இப்படி எல்லாம் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் அந்த பிரிவு, அந்த அந்த இதுக்குள்ள போங்க. அப்புறம் நீங்க எல்லாம் அங்க எங்கேயும் போய் ஆட்டம் பாட்டமா அரை குறையுமா அலைஞ்சிங்களா? உங்களுக்கு இந்த வாசல், இதுக்குள்ள போங்க. நீங்க எல்லாரும் என்னுடைய வசனங்கள்லாம் பொய்ன்னு சொன்னீங்களா? மறுத்தீங்களா? அப்புறம் பைத்தியம் சொன்னீங்களா? சூனியக்காரன் சொன்னீங்க. உங்களுக்கு அந்த அந்த பிரிவு இருக்கு, சொல்றோம்ல, செக்ஷன் 1 செக்ஷன் 2 அப்படி. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு வாயில் இருக்கு. அந்த ஒவ்வொரு பிரிவினருக்கும் அது ஒதுக்கப்பட்டிருக்கு. யா அல்லாஹ், ரப்பே இதனுடைய வாடையை கூட எங்கள்கிட்ட காட்டிடாத ரப்பே. யா அல்லாஹ், நாங்கெல்லாம் மன கட்டுப்பாடோட உன்னுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களா ஆக்குவை யா அல்லாஹ். ஆமீன். ஆனா அடுத்தே சொல்றான் பாருங்க அல்லாஹ், இன்னலில் முத்தகீன ஃபீ ஜன்னத்தின் வ உயூன். ஆனா இறையச்சம் உடையவங்க சொர்க்கம் இல்ல, அங்க நீர் ஊற்றுகள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு கூறப்படும், அவங்கள்ட்ட சொல்லப்படும், எந்தவித அச்சமும் பயமும் இல்லாம சாந்தியோட அதுக்குள்ள நுழையுங்க. உதுகுலூஹா, அதுக்குள்ள நுழையுங்க. பி சலாமின் ஆமினீன். நீங்க சந்தோஷமா அமைதியா நிம்மதியா போய் இருங்கன்னு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட உள்ளங்களாக, அப்படிப்பட்ட மனிதர்களாக, அப்படிப்பட்ட சமுதாயமாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுடைய உள்ளங்கள்ல படிஞ்சிருக்கக்கூடிய குரோதங்களா நம்ம அகற்றிடுவோம். ஒருவருக்கொருவர் சகோதரர்களா கட்டிலுக்கு எதிரே அமர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா என்னைய விட அவ பாரு அப்படின்னு கூட பிறந்தவங்க கூட கூட பொறாமையா இருக்கிறத பார்த்தோம் சூரா யூசுப்ல பார்த்தோம் இல்லையா? உடன் பிறந்த ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த சகோதரர்களுக்கு மத்தியில கூட குரோதம், பொறாமை இதெல்லாம் வர்றத. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில சொர்க்கவாசிகளுடைய உள்ளங்கள்ல இருந்தெல்லாம் அதை எடுத்துருவானா. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்களா அன்பா பாசமா அப்படி எதிர எதிர கட்டில உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டு நினைச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அங்க அவங்க எந்த ஒரு சிரமமுமே ஏற்படாது. அங்க இருந்து வெளியேற்றப்படவும் மாட்டாங்க. நிச்சயமா நான் பெரிதும் மன்னிக்க கூடியவனா, கருணை புரியவனா இருக்கிறேங்கிறத நபியே என்னுடைய அடிமைகளுக்கு, என்னுடைய அடியார்களுக்கு நீ சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியின் மூலமா நமக்கு எவ்வளவு அழகிய செய்தி அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா? அப்போ நம்ம அவனுக்கு அடிப்பணியக்கூடிய மக்களா இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான்? இன்னலில் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ உயூன். முத்தகீன்களுக்கு, இரையச்சம் உடையவர்களுக்கு, தக்வாவோடு நோன்பு பிடிப்பவர்களுக்கு, தக்வாவோடு தொழுகை கியாம்களை நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு, தக்வாவோடு காலை மாலை திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு, தக்வாவோடு தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு, தக்வாவோடு தன்னுடைய குடும்பத்தாருக்கு நன்மையை ஏவி தீமையிலிருந்து விலக்கி தானும் நன்மை செய்து தீமையிலிருந்து விலகக்கூடிய இரையச்சமுடைய அடியார்களுக்கு நபியே இந்த சுப செய்தியை நீங்க சொல்லிருங்க. நிச்சயமா நான் மன்னிக்க கூடியவனா இருக்கேன், பெரும் கருணை புரியக்கூடியவனா இருக்கேங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதோட அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னுடைய வேதனை மிகவும் துன்புறுத்தும் வேதனையா இருக்குங்கிறதையும் அறிவிச்சு விடுங்க. அதனால அச்சத்தோட பயத்தோட வாழுங்க. எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் அந்த நன்மையை வச்சு நம்ம போயிட முடியாது அல்லாஹுடைய கருணை இல்லாம. சஹாபாக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்குமா? ஆமா எனக்கும் தான். நம்ம ஏராளமான ஹதீஸ்கள்லாம் நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதை மட்டும் தான் நம்ம பாக்குறோம். தர்ஜுமாவை மட்டும் அதை திருப்பி சும்மா ரிப்பீட் புரியறதுக்காக விளக்குறமே தவிர நிறைய ஏராளமான ஹதீஸ்கள் இந்த இடத்துகள்ல தப்சீர்கள்ல இருக்கு. தப்சீர் பண்ணையில நம்ம பார்ப்போம். தனிப்பட்ட முறையிலையும் தப்சீர் எடுத்து படிக்கலாம்.
ஓகேம்மா, கண்டினியூ பண்ணுங்க ரமிசாமா. மேலும் இப்ராஹிமின் விருந்தாளியை பற்றியும் இவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. அவ்விருந்தாளிகள் மீது சாந்தி நிலவுவதாக என்று கூறி அவரிடம் வந்தபோது, உங்களை குறித்து எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று அவர் கூறினார். அதற்கு அவர்கள், நீர் அஞ்ச வேண்டாம், அறிவு கூர்மையுள்ள ஒரு குழந்தையை பற்றிய நற்செய்தியை உமக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று பதில் கூறினார்கள். அதற்கு இப்ராஹிம், இந்த தள்ளாத வயதலா எனக்கு குழந்தை பேர் பற்றி நற்செய்தி அறிவிக்கின்றீர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிக்கின்றீர்கள் என்பதை சற்று சிந்தியுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் சத்தியமான நற்செய்தியைத்தான் உமக்கு அறிவிக்கின்றோம், நீர் நம்பிக்கை இழந்து விடாதீர் என்று பதில் கூறினார்கள். வழி பிழந்தவர்கள் தம் இறைவனின் கருணையை குறித்து நம்பிக்கை அளிப்பார்கள் என்று இப்ராஹிம் கூறினார். பிறகு, இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பவர்களே, உங்கள் வருகையின் முக்கிய நோக்கம் என்ன என்று அவர் வினவினார். அதற்கு அவர்கள் கூறினார்கள், குற்றம் புரிந்த சமுதாயத்தினரிடம் நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம். ஆனால் லூத்துடைய குடும்பத்தார்கள் விதிவிலக்கானவர். சின்னமாக அவர்கள் அனைவரையும் நாம் காப்பாற்றுவோம். ஆனால் அவருடைய மனைவியை தவிர. அவளை குறித்து இறைவன் கூறுகின்றான், வேதனை அனுபவிக்க தங்கி இருப்பவர்களுள் அவளும் ஒருத்தி ஆவாள் என்று நாம் விதித்து விட்டோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய அடியார்களுக்கு அழகான முறையில சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட விருந்தினர்கள் வந்த ஒரு செய்தியை எடுத்து சொல்றான். அந்த விருந்தாளிகள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்து அவங்களுக்கு சாந்தி நிலவட்டும்னு சொல்லிட்டு அழகான முறையில சலாம் சொல்லி வர்றாங்க. உங்களை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது, நம்ம இந்த விஷயங்கள்லாம் மற்ற சூறாக்கள்ல பார்த்துட்டோம். ஏன்னா விருந்தினர்கள் வந்ததோட அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க, அவங்க சாப்பிட மறுக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. நீங்க என்ன சாப்பிட மாட்டீங்களே, நீங்க யாரு அப்படின்னு கேட்கையிலதான் நாங்க அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து வந்த மாணவர்கள்னு சொல்றாங்க. அதை இந்த இடத்துல ஷார்ட் அல்லாஹ் சொல்லி பார்த்தோம். அப்போ அங்க வந்து நீங்க சொன்னமே, நீங்க அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பற்றிய நற்செய்தி சொல்றதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னது எனக்கு வயசு முதுசு தள்ளாத வயது ஆகி போயிட்டனே, அப்ப நற்செய்தி சொல்றீங்களா? நீங்க இப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதை பத்தி சொல்றீங்கிறது தெரிஞ்சுதான் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வானவர்கள் சொல்றாங்க, நாங்கள் சத்தியமான நற்செய்தியைத்தான் உங்ககிட்ட சொல்றோம், நீங்க நம்பிக்கை இழந்து விடாதீங்கன்னு பதில் சொல்றாங்க. உடனே பாருங்க, அல்லாஹ்வுடைய இறை தூதர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, பழி பிறந்து போனவன் அல்லாஹ் மீது நம்பிக்கையற்றவர்கள் தானே இறைவனுடைய கருணை குறித்து நம்பிக்கை இழப்பாங்க. நான் நம்பிக்கை இழக்கல, நான் நம்பிக்கையோட தான் இருக்கிறேன். ஆனா ஆச்சரியமான ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க, அதை பார்த்துதான் நான் ஆச்சரியப்படுறேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அவங்க சொல்றாங்க, கேக்குறாங்க, சரி நீங்க வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன? வானவர்கள் வந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்தைய வசனத்துல சொன்னா பாருங்க, வானவர்கள் சத்தியத்தை கொண்டுதான் வருவாங்க. அவங்க காரண காரியம் இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு உலா வர்றவங்க கிடையாது. அப்ப கேக்குறாங்க இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நீங்க வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அடுத்த ஊர்ல பக்கத்து ஊர்ல லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஒண்ணு இருக்குல்ல, பயங்கர குற்றம், பயங்கரமான படு மோசத்துல இருக்கிறாங்க. அந்த சமுதாயத்தின் பால் தான் அல்லாஹ் எங்களை அனுப்பிச்சிருக்கான். அந்த சமுதாயம் யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம். ஆனா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தை அதுல இருந்து விதிவிலக்கா ஆக்கி வச்சிருக்கான். அவங்களை காப்பாத்த சொல்லியிருக்கான். அவங்களுடைய மனைவியை இல்ல, அவங்களுடைய மனைவியை தவிர. அவளை வச்சு இறைவன் சொல்றான், வேதனையை அனுபவிக்கிறதுல அவளும் ஒருத்தியா இருக்கணும் நல்லா விதிச்சுட்டான். அதனால அந்த விஷயமா நாங்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான முறையில இப்லீஸ படைச்சதை பத்தியும் மனிதர்களை படைச்சதை பத்தியும், அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மறுத்த போது அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாபத்தை விதிச்சது பத்தியும், அவகாசம் கொடுத்ததை பத்தியும் அழகான முறையில பார்த்தோம். அவனுக்கு கட்டுப்படாம அல்லாஹ்வுடைய அழகான வழிகாட்டுதலை பின்பற்றி வாழக்கூடிய முத்தகீன்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கக்கூடிய செய்தியையும் இந்த சூறாக்களை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அழகிய இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு இந்த ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு பெற்று
அல்லாஹ் சொல்லக்கூடிய முத்தகீன்களா நம்ம வாழணும்னு சொன்னா அவனுடைய வேதத்தை படிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பின்பற்றணும். அதன்படி வாழும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய சொர்க்கத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னுக்கு முன்ன உட்கார்ந்துகிட்டு பார்த்து அனுபவிக்கக்கூடிய அழகிய சொர்க்கத்தை தர்றான். அது மட்டும் இல்ல, மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியும் தர்றான் அப்படிங்கிறத என் நபியே இந்த அடிமைகள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய செய்திகளையும் பார்த்தோம். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய வசனங்களையும் பார்க்கிறோம். இந்த மாதிரியான நற்செய்திகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் அழகிய முறையில் தருவானாக. யா அல்லாஹ் அதை பின்பற்றி வாழக்கூடிய முத்தகீன்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.